மகா இரக்கங்களின் பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளையும் நினைக்கிறோம், இரக்கங்களை நினைக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காய், உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் நன்மைகளை செய்து எங்கள் வாழ்வை, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை நிர்பத்திரமாய் பாதுகாத்து வருகிறீரே, சோதரம். இங்கு கூடி வருகிற இந்த ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மேல் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. உன்னதமான தேவனே நன்றி, மகத்துவமான தேவனே நன்றி, கிருபை நிறைந்த தேவனே நன்றி, இரக்கங்களின் பிதாவே நன்றி, இரக்கங்களின் ஆண்டவரே நன்றி. இம்மட்டுமா எங்களை காப்பாற்றுகிற, இம்மட்டுமா எங்களை காத்து நடத்துகிற எங்கள் தெய்வமே, சோதுராம், சோதுராம், சோதுராம். உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய சமூகத்துக்காக ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பராமரித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே நீர் காப்பாற்றினதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறதான உடைய பிள்ளைகள் தொடர்ந்து சீக்கிரமாய் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். தடைகள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மாற்றி உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஒருமித்து நாங்கள் உம்மை துதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை பாடுவோம். praise the Lord. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமது, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆளுள்ளமே மிக பொங்கிடுதே நான். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றி ஆளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ
கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் அவர் நடத்துதலே ஆனந்தம் வரம். வேகமா போறீங்க. மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே. மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடம் ஆனதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நேரும் இட ஸ்தோத்தரிப்போமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே. நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே உமக்கு சோத்ரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்.
Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கு என்ற பாடலை பாடுவோம். Praise the Lord. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூதர் சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை. கரங்களை தட்டி எல்லாரும் praise the Lord. ஆமென். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. glory. துதிகன மகிமை. ஆமென். இயேசு வானாதி வானங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராழங்களே துதியுங்கள். பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீராழங்களை துதியுங்கள். பூமியிலும் துதியும். ஹல்லேலூயா. துதிகன மகிமை. ஆமென். glory. ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் இயேசு. glory அக்கினியே கல்மழையே துதியுங்கள், மூடுபானி பெருங்காற்றே துதி. அக்கினியே கல்மழையே துதியுங்கள், மூடுபானி பெருங்காற்றே துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை, பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் glory. hallelujah. துதிகன மகிமை எல்லாம் ஆமென். வாலிப கன்னியரே துதியுங்கள்,
பெரியோர் முதியோரே துதியுங்கள், வாலிபர் கண்ணியாரே துதியுங்கள், பெரியோர் முதியோரே துதியுங்கள், பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே. glory, பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. glory, துதி கன மகிமை எல்லாம் இயேசு. glory, hallelujah, துதி கன மகிமை எல்லாம். hallelujah, துதி கன மகிமை எல்லாம் இயேசு. thank you Lord, இயேசு ராஜாவுக்கே. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஆண்டவரே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. hallelujah, praise the Lord, hallelujah, 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 hallelujah. Amen. Thank you Jesus, thank you Lord, 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 thank you Lord. Amen. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா, கோரமா வானம் பூமி படைத்திருந்தும் வாடினே உன்னை இழந்ததினா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உம்மை இழந்ததினா, சிக்க பிதா என்னை அனுப்பியதா, ஓடி வந்தேன் மானிட ரட்சிக்க பிதா என்னை அனுப்பியதான், ஓடி வந்தேன் மானிட என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா,
கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இலை பாரவா. என்னை நேசிக்கின்றார் யார்? என்னை நேசிக்கின்றார். கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பு நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் ஆகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் ஆகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமா சிலுவையிலே பலியாடின் பாவே உனக்கா. பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியாடின் பாவே உனக்கா. என்னை நேசிக்கின் ஹல்லேலூயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். என் குடும்பத்தை விட, என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என் கணவனை விட, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட நான் உம்மை நேசிக்கிறேன்.
நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அன்று ஸ்தோத்திரம் பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று சொன்னானே, அதே வண்ணமாக இந்த நேரத்தில் தகப்பனை நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் அப்பா. இந்த உலக பொருளை விட, பணத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களை விட தகப்பனே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை நேசிக்கிறீர், அதே போல நாங்களும் உம்மை நேசிக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மை நேசிக்க கிருபை தாரும். எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி, பலனற்று போகாதபடி ஆண்டவரே நாங்கள் பலனடையத்தக்கதாக எங்கள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டும், உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டும். உம்முடைய பலத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆமென். இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கையில ஆசை, தேவனுக்காக நாம் நிற்கணும்னு ஆசை, தேவனை நேசிக்கிறோம் என்கிறது உண்மை. ஆனாலும் பலவீனம், சோர்வுகள், இந்த உலகத்தினுடைய பொருளாதார பற்றாக்குறை, இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை வந்து பலவீனப்படுத்தலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறதான வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கிருபை தருவார். என்னால முடியல, என் வாழ்க்கையை வாழ என்னால முடியல, பொருளாதாரத்தை சமாளிக்க என்னால முடியல, என் பிள்ளைகளை நடத்த என்னால முடியல அப்படின்னு நாம் ரொம்ப வேதனை அடைந்தாலும் தேவன் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். ஆண்டவர் கிருபை தந்து சத்துவத்தை தந்து ஆண்டவர் நம்ம எல்லாரும் நடத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், யா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனால அற்புதங்கள் நடக்கட்டும், எங்கள் தேவனால அதிசயங்கள் நடக்கட்டும், எங்கள் தேவனால பெரிய காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அப்பா, உங்களால கூடாதது ஒன்றுமில்லப்பா. உங்களால எல்லாம் கூடும், உங்களால் எல்லாம் கூடும். எங்கள் தேவனால எல்லாம் கூடும், எங்கள் ராஜாதி ராஜாவால எல்லாம் கூடும், எங்கள் கர்த்தாதி கர்த்தரால எல்லாம் கூடும். ரீமாகாலா ராபா பாபா பாபா ரிஷாபா மஹதுரா பாலா ராபா பாபா ரிகாபா கதுரா பாலா ராபா பாபா மாமாலா ராபா. எங்கள் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லையே, எங்கள் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லையே, எங்கள் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லையே, எங்கள் தேவனாலே கூடாதது ஒன்றும் இல்லையே. கஷ்டத்துல கண்ணீரின் பாதையில் இருக்கிற பிள்ளைங்க, என் குடும்பத்துல நடக்க சில காரியங்களை சகித்து கொள்ள முடியாம தத்தளிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே கிருபை செய்யுங்க, அவங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. வாழ்க்கை வாழ்வதற்கு பலன் கொடுங்க, வாழ்க்கையை தாண்டி வருவதற்கு பலன் கொடுங்க, சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு பலன் கொடுங்க, சூழ்நிலைகளை சகித்துக் கொள்வதற்கு பலன் கொடுங்க. உம்முடைய பலத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், கையிடுகிற வேலைகளில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பிள்ளைகள் போக்குவரத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பிள்ளைகள் வாகனங்களிலே செல்லும் போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய பாதுகாப்பு. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகள் கிடைக்கட்டும். உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தேவனே நீர் பொறுப்படுத்திக் கொள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து வருகிறதே ராஜா. உம்மிடத்திலிருந்து கிருபை பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உட்காரலாம். நாம் தொடர்ந்து
தியானம் செய்து வருகிறதானே ஆமே ரோமருக்கு எழுதின நிருபத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரங்களிலே நாம் ஸ்தோத்திரம் வைராக்கியம், அறிவுக்கேற்ற வைராக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஆமேன் கடந்த வாரங்களிலே படித்தோம். 11வது அத்தியாயத்திலே நாம் வருவோம் என்றால் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கிருபை கிருபை கிருபையா கிரியையா என்ற நிலையில் நாம் ஆரம்பித்தோம். கிருபை முக்கியம்தான், அதே நேரத்தில் கிரியையும் முக்கியம்தான். அல்லேலூயா, ஆமென். ஆகிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். அதே நேரத்தில் கிரியையினால மட்டும் நாம் பரிசுத்தமாய் விட முடியாது, நல்லவர்களாக மாறிவிட முடியாது. தேவனுடைய கிருபையும் நமக்கு வேணும் என்று 11வது அத்தியாயம் நமக்கு சொல்லுகிறது. நாம் நல்லவன் என்பதனால் மாத்திரமல்ல, நான் நல்ல செயல் செய்கிறேன் என்பதனால் மாத்திரமல்ல, எனக்கு ஆண்டவருடைய கிருபையும் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்படுதல். கிருபையினாலே தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்தபடினாலே கிருபையை சார்ந்து கொண்டு நற்கிரியைகளிலே பெருக வேண்டும். அல்லேலூயா, ஆமை. நான் நல்லவனாக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் பாவமே செய்யவில்லை என்பதனால் மட்டும் பெருமை பாராட்டி கொள்ள முடியாது. ஆக கிருபையிலே நிலைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக நல்லவர்கள் என்ற நிலையில் இருக்கிற நாம் என்றைக்கு வேண்டுமானாலும் விழுந்து போகலாம். இன்னைக்கு நான் தப்பு பண்ணல அப்படின்னா நான் எப்போ வேணாலும் விழுந்து போகலாம். ஆனால் தவறே செய்யாம நான் வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை வேணும். அல்லேலூயா. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிருபையை அதிக மையப்படுத்தி இந்த புத்தகத்தை, இந்த அதிகாரத்தை சொல்லி வைத்திருக்கிறார். கவனிக்க வேண்டும். 10வது வசனத்தை படிக்கிறேன். காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட்டது, அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும்படி பண்ணும் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்டேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சிலர் விழுந்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எதற்காக? அதை பார்த்து சிலர் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதற்காக. சிலர் விழுந்து போயிருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்களே, இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுத்தான் இருக்கிறது. யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்கள் அது அப்படியே வேதத்தில் எழுதியிருக்கிறது. தவறி போனவர்களை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. எதற்காக இப்படி எழுதியிருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும்? அநேகர் இதை பார்த்து ரட்சிப்பு அடைய வேண்டும் என்பதற்காகவே. 12வது வசனம், அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான்
வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டாயிருக்கும் அல்லவா. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. சரி, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? எதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வருகிறார்? யூதர்களை குறித்து சொல்லுகிறார். யூதர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஸ்தோத்திரம், மறுதலித்தார்கள், எதிர்த்தார்கள், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். இதெல்லாம் யூதர்கள் செய்த செயல். இந்த யூதர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் வெட்டப்பட்ட கிளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த வெட்டப்பட்ட இடத்திலே காட்டொளிவ கிளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. நாம் யூதர்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல, ஆனால் ஒட்ட வைக்கப்பட்டதின் நிமித்தம் யூதர்களுக்கு ஒப்பானவர்களாக மாறினோம். யூதர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்த காலத்தில் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எண்ணற்ற புறஜாதி மக்கள் கிறிஸ்துவே தேவன் என்று அறிந்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கவனிக்க வேண்டும். ஆக யூத குலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தாலும் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார்கள். யூதர்கள் இன்றளவும் புறக்கணிக்கிறார்கள். மேசியா என்கிறவர் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மேசியா என்பவர், அதாவது ஒரு இறை தூதர் வந்தார், இயேசு என்கிற இறை தூதர் வந்தார் என்று அவர் இறை தூதர் என்ற நிலையில் வைத்து விட்டார்கள். இயேசு வந்தார் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், இவர்கள் யூதர்கள் இன்னும் ஸ்தோத்திரம் இயேசு பிறந்தார் என்பது தெரியும், ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா இன்னும் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்துல ஆமென், ஒருவேளை ஆலயம், அதாவது சாலமோன் கட்டின அந்த ஆலயம், அந்த இடத்துல இன்னொரு ஆலயம் கட்டப்படும் என்றால் நிச்சயமாக ஸ்தோத்திரம் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா வருகைக்கு முன்பதாக அவர்கள் ஒரு பெரிய பலி செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அதற்கேற்ற எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம், கவனியுங்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மேசியா அந்தி கிறிஸ்துவாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அவன் வருவான். அந்த ஆலயம் கட்டப்பட்டு விடும் என்றால் அந்தி கிறிஸ்து வந்து விடுவான். ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கிருந்து வருவான் என்றால் இங்கிருந்து தான் வருவான். ஸ்தோத்திரம். ஆக உலகத்தை ஆளுகை செய்கிறவன், உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆளுகை செய்கிறவன் எழும்புவான். அவன்தான் அந்தி கிறிஸ்துவாக அறியப்படுவான். உலகத்தை மிகவும் கொடுமைப்படுத்துவான் என்றெல்லாம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக பொருளாதார ரீதியில அதிக ஐடி கம்பெனிலாம் நிறைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தில் இந்தியா ஓரளவுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறது. அதுவே ஸ்தோத்திரம் ஒரு மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று வரும் என்றால் நிச்சயமாக ஆமென் இந்த பொருளாதாரம் அழிந்து போகும், சீரழிந்து போகும். ஆக ஸ்தோத்திரம் ஓரளவுக்கு சம்பாதித்து கொண்டிருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு, அது என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு நடந்துரும், நாளைக்கு நடந்துரும், அடுத்த வருஷம் நடந்துரும் சொல்ல வரல நான். அது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஆக ஸ்தோத்திரம், உலக பொருளாதாரம் அதிகமாக பலவீனப்படும், தேசங்கள் பலவீனப்படும். இந்த நிலையில தேசங்கள் தள்ளப்பட்டு போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு வருவார். அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற விஷயம் என்ன?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். ஸ்தோத்திரம். நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளாக இருந்த அவர்கள் ஆமென் வெட்டுண்டு போனார்கள், தள்ளப்பட்டு போனார்கள். அந்த இடத்திலே கர்த்தர் காட்டு ஒலிவ கிளைகளாகி நம்மை என்ன பண்றாரு? அங்கே ஒட்ட வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்துல கவனிக்கணும். 16வது வசனத்துல முதற் பலனாகிய மாவு பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு மொத்தம் பரிசுத்தமாயிருக்கும். வேறு பரிசுத்தமாயிருந்தால் கிளைகள் பரிசுத்தமாயிருக்கும். வேர் நல்லா இருந்தா கிளை நல்லா இருக்கும். சோதரம் முதல்ல பேசுகிறமா நல்லதா இருந்தா மற்ற மாவும் நல்லதாக இருக்கும். ஆக முதல் மனிதன் நல்லா இருந்தா மற்ற மனிதர்களும் நல்லா இருப்பாங்க. குடும்ப தலைவன் சரியா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. சபை நடத்துகிற மேய்ப்பன் சரியா இருந்தால் பரிசுத்தமா இருந்தால் அவனோடு கூட சேருகிறவர்களும் பரிசுத்தமா இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லு. இதான் கரெக்டானது. தலைவன் சரியாக இருந்தால் தொண்டர்களும் சரியாக இருப்பார்கள். ஒரு கிளை நல்ல கனி கொடுக்கிறது என்றால் அந்த மரம் முழுவதும் நல்ல கனி தான் கொடுக்கும். அல்லேலூயா. இன்னும் தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் 18ல, நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதே. கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாய் என்றால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறதுன்னு நினைத்துக்கொள். அல்லேலூயா. வேறு கிளையை தான் சுமக்குது, கிளை எதை சுமக்கல? வேற சுமக்கல. என்னதான் கிளை பழம் பழுத்த கிளை கனி கொடுத்தாலும் அந்த பழத்தையும் அந்த கிளையும் சுமப்பது வேர்தான். அந்த வேர் மட்டும் இல்லாமல் இருந்தால் அந்த மரமும் அந்த கிளையும் அந்த கனியும் மட்டும் காய்ந்து போகும். விசுவாச வாழ்க்கை இதன் அடிப்படையிலேயே அமைந்திருக்க வேண்டும். ஒரு நேரமும் ஒரு காலமும் நாம் துணிகரம் கொள்ளக்கூடாது, பெருமை பாராட்ட கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கிளைகள் பெருமை பாராட்ட கூடாது. வேர்கள் இல்லாமல் கிளைகள் இல்லை, மரமே இல்லை. மறைந்திருக்கிற வேர்களை நினைவுபடுத்திக் கொள். அதனால பெருமை வராது. அல்லேலூயா. என்னை தாங்கி வருவது என் தாய் தகப்பன் என்று பிள்ளைகள் நினைத்தால், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமாய் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? பெருமை பாராட்ட மாட்டாங்க. எனக்கு அப்பா அம்மாவே வேணாம், நான் சம்பாதிக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன், நான் வாழ்ந்துருவேன். ஒரு இடத்துல ஒரு ஜெப குறிப்பு நடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஐயா எழுந்து, ஐயா வேணாம் ஐயா, என் பிள்ளைங்க வேலைக்கு போறதுனால தான் என் வண்டி ஓடிட்டு இருக்குது, கம்பெனிலாம் இருக்கட்டும் ஐயா. நான் சொல்லலைங்க, உலக யுத்தங்கள் வந்தா நிச்சயம் கம்பெனிகள் மூடும், பொருளாதாரம் தேக்கமடையும். அவன் தானே வேலை கொடுத்துனுக்கிறான் நமக்கு. நம்ம பிள்ளைங்க ஐடி கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்கன்னா, பல விதமான வேலைக்கு போடுறாங்கன்னா காரணம் தானே. அப்போ பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே இல்லை. எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்துல பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் உறவுகளை, தாய் தகப்பனை நாம் ஒரு நாளும் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. பிள்ளைகளை மட்டுப்படுத்தி விடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், கணவன் மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர் பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்பங்கள் சபையிலே பாதுகாக்கப்பட வேண்டும். என்னிடத்தில் பலன் இருக்கிறது, என்னிடத்தில் வருமானம் இருக்கிறது, என்னிடத்தில் உயர்வு இருக்கிறது என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை அலட்சியம் பண்ணிவிடக் கூடாது. கிளைகள் ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. அந்த கிளைகளை தாங்கி வருவது எது? வேர்கள். வேர்கள் வெளியே தெரிவதில்லை. ஆமென். வேர்கள் வெளியே தெரிவதில்லை. அதுபோல அநேக பெற்றோருடைய வியர்வைகளும் பிள்ளைகளுக்கு
தெரிவதில்லை. அநேக பெற்றோருடைய வியர்வைகளும் தெரிவதில்லை, வேர்களும் தெரிவதில்லை. வேர்கள் தான் உன்னை தாங்கி வருகிறது, பெருமை பாராட்டாது. நல்லா வந்தாச்சு, 18 வயசு ஆயிட்டு, 21 வயசு ஆயிட்டு, நல்ல பலசாலி ஆயிட்டு. அப்பா என்ன பண்றாரு? அம்மா பையன் சாப்பிட்டானா? பையனுக்கு கொடுத்தியா? எனக்கு கொடுக்கறது இருக்கட்டும்மா, அவனுக்கு கொடுமா. இப்படிலாம் கொடுத்து வளர்த்த பையன் வந்து அடிச்சன்னா அவ்வளவுதான். எங்க போய் விழுவேன்? அடுத்த தெருவில் போய் விழுவேன். யாரை பார்த்து கேட்கிறான்? அப்பாவை பார்த்து கேட்ட அது எவ்வளோ பாருங்க. அந்த வேர்தான் உன்னை தாங்கி வருகிறது. கிளை ஒரு நாளும் என்ன பண்ணாத, பெருமை பாராட்டாதே. கிளைகள் இல்லாத வேர்கள் இல்லாத மரமாக கிளையாக நீ மாறினால் என்ன ஆவ? காய்ந்து போவாய், பட்டு போவாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேர்கள் தேவனாகிய கர்த்தரை குறிக்கிற விஷயம், கிளைகள் இந்த உலகத்தை ஜனங்களை குறிக்கிற காரியம். ஒரு மனிதன் சரியில்லை என்றால் இன்னொரு மனிதனை அங்கே தேவனால் கொண்டு வந்து நிறுத்திவிட முடியும். ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் அவரால் முடியும். நீ உட்கார்ந்து நிற்கிற ஒரு 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 ஆபீஸ்ல ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு பெரிய உயர்ந்த அதிகாரியாகவோ இல்லை ஒரு ஸ்தோத்திரம் ஒரு 10 பேருக்கு மேல ஒரு தலைவனாகவோ உன்னை கர்த்தர் உயர்த்துறாரு, அந்த கம்பெனி உன்னை உயர்த்துதுன்னா ஏற்கனவே அந்த இடத்துல வேற ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? உட்கார்ந்து இருந்தான். அவனை எடுத்துட்டு தான் உன்னை உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த உணர்வு இருக்கணும். நீ பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே இல்லை. நீயும் பெருமை பாராட்டினா உன்னையும் அங்கிருந்து எடுத்துட்டு இன்னொரு ஆளை உட்கார வச்சிருவாங்க. அதாவது ஒரு உருவாக்குதல் என்பது நமக்கு உண்மையாகவே வேணும். நம்ம குழந்தை இருக்காங்க, அபி இருக்கு, என்னண்ட இவாஞ்சலின் இருக்கு, அவங்க தான் சின்ன பசங்க இருக்கிறதுல சாம்பார் வைக்க சொல்றாங்க வீட்டில். அல்லேலூயா. சாம்பாரும் இவங்க சாம்பார்ல என்ன வைப்பாங்க? எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு, காய்கறியெல்லாம் அரிஞ்சு போட்டு, பருப்புலாம் போட்டு சாம்பார் வைக்கணும். கொஞ்சம் உப்பை கொஞ்சம் கூட்டி அப்படி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி போட்டுடுறாங்க. எடுத்து வைக்கும் போது என்ன கிடைக்குது? உப்பா இருக்குது. ஆமா, அப்பா எடுத்து வாயில வைக்கிறாரு, எப்படி இருக்குது? உப்பா இருக்குது. அம்மா எடுத்து வாயில வைக்கிறாங்க, உப்பா இருக்குது. அண்ணன் இருக்கானா? 2 பேர் இருக்கிறான், வைத்து வைக்கிறாங்க, உப்பா இருக்குது. அப்பாவும் வாயில வச்சாரு உப்பு, அம்மாவும் எடுத்து வைக்கிறாங்க வாயில உப்பு, அண்ணனும் எடுத்து வச்சாங்க உப்பு. 3 பேரும் திட்டுறாங்கன்னு வச்சுக்க. எப்படி திட்டுவாங்க? அண்ணன் கொஞ்சம் கூட்டியே திட்டுவான், அம்மா கொஞ்சம் மட்டமா திட்டும், அப்பா திட்டவே மாட்டார். அல்லேலூயா. அப்பா என்ன பண்ணட்ட? திட்ட மாட்டார். எல்லா பொண்ணுங்களையும் திட்ட மாட்டார் அப்பா. அடுத்தது அம்மா கொஞ்சமா திட்டம். அண்ணன் என்ன பண்ணுவான்? இதாடா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே திட்டுவான். அல்லேலூயா. ஆமா. இன்னொரு நாள் அதே சாம்பார், உப்பே கிடையாது, உப்பே கிடையாது. அதுக்கும் அதே மாதிரி தான் திட்டு. உப்பு கூட போட்டாலும் திட்டு, உப்பு குறைஞ்சி போட்டாலும் திட்டு. சரி, கத்துக்குவா கத்துக்குவா கத்துக்குவா. அவளுக்குன்னு குடும்பம்லாம் நாளைக்கு வரும்போது கத்துக்க மாட்டாளா? அல்ல கொஞ்சம் கூடி போறது. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான். உன் தங்கச்சியை பத்தி பேசுங்க நினைச்சுன்னு இருக்கிறேன். நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். கொஞ்சோண்டு கூட்டினா அது மேஜர் கார்டு, அதே கார்டை கொஞ்சம் குறைச்சினா அது என்ன கார்டு? மைனர் கார்டு. நீ மைனருக்கு மேஜரை பிடிக்கிற, மேஜருக்கு மைனரை பிடிக்கிற. நீ காரத்தை கூட்டி கொடுக்குற, காரத்தை குறைச்சி கொடுக்குற. ஆனாலும் செய்யற.
செய்யறத உப்பு மட்டும் இல்ல, மிளகாத்தூளும் சரி, மிளகாத்தூளை வாரி போட்டு கொடுக்குறாப்பா. அப்படியே கவனிக்கணும். எப்படியாக இருந்தாலும் சரி, பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நீ சிறப்பாக செய்தாலும் சரி. அல்லேலூயா. எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், குழம்புலாம் சூப்பரா வைப்பேன், நல்லா பண்றேன், பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாடுறேன், பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே கிடையாது. நல்லா பிரசங்கிக்கிறேன், பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே கிடையாது. நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன், பெருமை பாராட்டி கொள்ள ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா உன்னை தாங்கி வருவது வேர்கள். உனக்கு பின்னாடி இருந்து உன்னை பேக்கப் பண்றது ஒரு ஆள் இருக்கு. உன்னை தாங்கி வருவதற்கு ஒரு ஆள் இருக்கு. தானாகவே நீ உருவாகி விடவில்லை, தானாகவே நீ நின்று விடவில்லை, தானாகவே நீ வாழ்ந்து விடவில்லை, நீ கற்றுக்கொள்ளவில்லை. உன்னை உருவாக்குகிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். அதுதான் வேர்கள். பெருமை பாராட்டி கொள்ளாதே. ஒருத்தன் விழுந்து போயிட்டான்றதுக்காக பெருமை பாராட்டாதே. ஒருவன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக பெருமை பாராட்டாதே. ஒருவன் பாவம் பண்ணிட்டான்றதுக்காக பெருமை பாராட்டாதே. அவன் பாரு குடிச்சு போட்டு அங்க கிடக்குறான் அப்படின்றதுக்காக பெருமை பாராட்டாதே. அந்த வீட்டுல பத்தியா என்ன நடந்தது அப்படின்னு உன் வீட்டுக்குள்ள இருந்துக்குன்னு இனி பெருமை பாராட்டி விடாதே. ஹல்லேலூயா. நீயும் சாதாரண காட்டு ஒலிவ கிளை தான். நமக்குள்ளையும் காட்டு ஒலிவ கிளைக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் எங்க இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. கோபம் இருக்கா? இருக்கு. பாவம் இருக்கா? இருக்கு. மூர்க்கம் இருக்கா? இருக்கு. அக்கிரமம் இருக்கா? இருக்கு. எல்லா விதமான உணர்வுகளும், எண்ணங்களும், சிந்தைகளும், பாவ காரியங்களும் நமக்குள்ளேயும் இருக்கு. இந்த நல்ல ஒலிவ மரத்துல இணைந்திருக்கிறதுனால அந்த நல்ல ஒலிவ மரத்தின் சாரத்துக்கு நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவ்வளவுதான். எங்கிருந்து வருது இந்த சாரம்? நல்ல ஒலிவ மர வேர்களில் இருந்து வருகிறது. கிளை நான் பாவக்கிளை தான். என்ன அத்தி மரம்? என்ன ஒலிவ மரம்? காட்டொலிவ மரம். பிரயோஜனமற்றது. பாவம். என்னில் இருக்கிற கனிகளை யாரும் சாப்பிட முடியாது. கிளைகள் முக்கியம் இல்லை, வேர்கள் தான் முக்கியம். அல்லேலூயா. வேர்கள் தூய்மையாக இருந்தால் கிளைகளும் கனிகளும் தூய்மையாக இருக்கும். வேர்கள் பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் கனிகளும் பரிசுத்தமாக இருக்கும். ஆக வேர்கள் தான் முக்கியம். வேர்கள் தான் நம்மை தாங்கி வருகிறது. நான் நல்லவனாய் இருக்கிறேன் என்றால் காரணம் வேர்கள். அல்லேலூயா. நல்ல கனிகள் கொடுக்கிறேன் என்றால் காரணம் வேர்கள். நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன் என்றால் காரணம் வேர்கள். நான் அக்கிரம சிந்தை இல்லாமல் நல்ல தூய்மையான பரிசுத்தமான உள்ளம் எனக்கு இருக்கிறது என்றால் காரணம் வேர்கள். அல்லேலூயா. இந்த வேர்கள் தான் என்னை பரிசுத்தமாக காக்கிறதே ஒழிய என்னால வேருக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. என்னால எதுக்கு ஒண்ணுமே கிடையாது? வேர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக வேர்கள் சோத்திரம் நம்முடைய வாழ்வை பரிசுத்தமாக நல்ல ஒலிவமர கிளைக்கு ஒப்பாக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நிலையில் நம்மை வைக்கிறது. அல்லேலூயா. அதனால் பெருமை பாராட்டாதே, பெருமை பாராட்டாதே. 20வது வசனத்துல 19, 20, நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே. அவங்கள கீழே தள்ளிட்டு கர்த்தர் உட்கார வச்சாருன்றியே. அவங்க கீழே விழுந்துட்டாங்க, நான் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறேன்றியே. நல்லது. 20வது வசனம், நல்லது. அவிசுவாசத்தினால அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டின்மை சிந்தையாய் இராமல் பயந்திரு. ஏன் அவங்க விழுந்தாங்க தெரியுமா? அவங்க அவிசுவாச சிந்தையில இருந்தாங்க.
நீ ஏன் நிக்கிற தெரியுமா? விசுவாசத்துல இருக்கிற. அவிசுவாசம் வந்ததுனால விழுந்தாங்க. நீ விசுவாசத்தினால நீ என்ன பண்ற? நிக்கிற. அதனால ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. அவிசுவாசம் வராமலாம் இருக்காது. விசுவாசம் உள்ளவனா உன்னை காத்துக்க. விசுவாசம் உள்ளவனா நீ நிக்கிற வரைக்கும் தான் நீ நல்ல ஒலிவ மரத்துல இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியும். நல்ல ஒலிவ கனிகளை நீ கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த நிலையிலிருந்து அவிசுவாசத்திலிருந்து கீழே விழுந்தினா, அவிசுவாசத்தினால கீழே விழுந்தினா, அந்த நல்ல ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு விடுகிறாய். எவ்வளோ, அதனால்தான் எச்சரிக்கையாய் இரு, பயந்திரு. அடுத்த வசனத்துல, சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. கவனிக்கும். ஆக யூதருக்கே அவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அவர்களுக்கு இது நியாய தீர்ப்பு வரும் என்றால், புறஜாதிகளாகிய நாம் எம்மாத்திரம்? தன் சொந்த பிள்ளையே கடிந்து கொள்ளுகிற ஒரு பெற்றோர், இல்லை என்றால் ஒரு போதகன், சோத்திரம், அவங்க பிள்ளையே அவர் திட்டுறாருப்பா, நம்மளை விட்டு வைப்பானா அந்த ஆளு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே வண்ணமாகத்தான் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. சரியான அந்த நல்ல ஒலிவ கிளையே கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி போட்டிருக்கிறார்கள் என்றால், நீ காட்டு ஒலிவ கிளை அதில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாயே, நீ நல்ல கனிகளை கொடாமல் போனால் நீ நிப்பாயா? உன்னை வெட்டி போட மாட்டாங்களா? ஆக கவனிக்க வேண்டும். நாம் எல்லாரும் பாவம் செய்து நாம் நம்முடைய வழியை கெடுத்து கொண்டோம். பாவ எண்ணங்கள் நம்மில நிறைய இருக்கிறது, இன்றளவும் இருக்கிறது. எனக்கு இல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா ஸ்தோத்திரம், நான் நம்புறதுக்கு இல்லை. உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்குள்ளேயும் பாவ எண்ணங்கள் இருக்கிறது. பாவ எண்ணம் இல்லாமல் ஒருவனும் இல்லை. ஆனால் நாம் காட்டொளிவ கிளைகள், பாவ கிளைகளாக இருந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்த மரத்துல, அந்த நல்ல ஒளிவ மரத்துல நம்மை இணைத்தார். அல்லேலூயா. இணைந்திருக்கிற நாம் அந்த மரத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நல்ல கனிகளை கொடுக்கும் போது பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது, தாழ்மைப்பட வேண்டும். நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. இந்த பணத்தை சம்பாதிக்க தேவன் எனக்கு பலன் தந்தார். இந்த வீட்டை வாங்க தேவன் எனக்கு பலன் தந்தார். இந்த வண்டியை, வாகனத்தை வாங்க தேவன் எனக்கு பலன் தந்தார். இந்த +2 இந்த டிகிரியை முடிக்க ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த திருமண விஷயங்களை நடத்தி முடிப்பதற்கு தேவன் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவன் தந்த பலன். இந்த மரம்தான் என்னை, இந்த வேர்கள் தான் என்னை தாங்கியதை ஒழிய இந்த கிளை ஒன்றுத்துக்கும் உதவாது. பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை என்கிறது வந்தால் தலகணம் வரும். தலகணம் வந்தால் கீழ்ப்படியாமை வரும். கீழ்ப்படியாமை வந்தால் தேவனுடைய கோபம் வரும். தேவனுடைய கோபம் வந்தால் அழிவு வந்துவிடும். இதுக்கெல்லாம் காரணம் தலகணம். ஏன் தலகணம் வருகிறது? என்னால் இது முடியும் என்ற ஒரு நிலை வரும்போது, என்கிட்ட பணம் இருக்கிறது என்று வரும்போது, என்னிடத்துல படை இருக்கிறது என்று வரும்போது, என்னிடத்தில் இது முடியும். நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்பெல்லாம் நான் வளர்ந்துட்டேன். இப்ப நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தெரியுமா? இப்ப நான், எனக்கும் கல்யாணம் ஆயிட்டு இல்ல, எனக்கும் இதெல்லாம் வந்துட்டு இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிட்டு உனக்கு எல்லாம் வந்துட்டா உன் அப்பா அம்மாவுக்கு மதிக்க கூடாதுன்னு இருக்கா? பெரியவங்களை மட்டுப்படுத்தணும்னு இருக்கா? பெரியவங்களை கேவலப்படுத்தணும்னு இருக்கா? சோத்துரும். வேர்கள் ஒரு நாளும் சோத்துரும் கிளைகளுக்கு மேலானது கிடையாது. வேர்கள் தான் அந்த கிளையை சுமக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
வேர்கள் இல்லை என்றால் கிளை விழுந்து போகும், மரம் விழுந்து போகும். ஆக ஒன்றை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஒரு நாளும் பெருமை பாராட்டாமல் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி இன்னும் ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படி அவருக்கு நாம் பயந்து ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டுடைய சமூகத்தில் 22ஆம் வசனம், ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். அவர் தயவாகவும் இருக்கிறார், கண்டிப்பாகவும் இருக்கிறார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் அது வேண்டாம் நமக்கு. அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, கிருபையில நிலைத்திரு, கிரியை அல்ல கிருபை. அல்லேலூயா. நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அதாவது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன், விழாதபடிக்கு அப்படி இருக்கணும்னா தயவு, அந்த தயவிலே நிலைத்திரு. நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை என்று சொல். நான் விழுந்து போகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று சொல். எவ்வளோ பேர் பாவம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க. நம்மளோடு படிக்கிறவங்க, நம்மளோடு வேலை செய்கிறவங்க, நம்மளோடு கூட வாழ்கிறவங்க, சக நண்பர்கள். ஆமென். அவர்களுடைய விசுவாசம் வேற, அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்கள். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாய் இருந்தால் நீ நிலைத்திருப்பாய். நீ நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். அல்லேலூயா. ஒரு நாளும் வேர்களை ஆமென் நோக்கி அதை நினைத்து அதற்கு மேல உன்னை பெருமை பாராட்டி கொள்ளாத, உயர்த்தி கொள்ளாதே. வேர்கள் தான் உன்னை தாங்குகிறது. என்னோடு கூட இருக்கிற என் அப்பா, என் அம்மா, என் மாமியார், என் மாமனார், எனக்கு மூத்தவர்கள், என் அக்கா, என் தங்கை, என் அண்ணன், இவர்களுடைய சோத்திரம் பங்களிப்பு என்னை நிறுத்துகிறது என்று சொல். தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்காதே. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட சேர்ந்து செயல்படு. தேவன் இன்னும் உன்னை உயர்த்தி கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தால் அந்த மரத்துக்கு பாதுகாப்பு தான். ஹல்லேலூயா. வேலியே இல்லாத ஒரு மரம் இருக்கிறது என்றால் எப்போ வேண்டுமானாலும் அந்த மரம் விழுந்து போகும். ஆமேன். மற்றவர்களால் வெட்டுண்டு போகும். நம்மை சுற்றிலும் வேலியாய் இருப்பது யார்? நம்முடைய பெற்றோர் தான். நம்முடைய சோத்திரம் நமக்கு மூத்தவர்கள் தான். நம்முடைய தாய் தகப்பன் தான். நம்முடைய சோத்திரம் சபை ஆமேன் மூத்தவர்கள், ஊழியர்கள் தான். நம்மை சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பு. அதை ஒரு நாளும் இழந்து போகாது. கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க ஆமேன் தாழ்மையான அந்த இருதயத்தோடு இரு. தேவன் உன்னை உயர்த்துவார், கனப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பன், இந்த நேரத்தில் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி, இந்த வசனங்களுக்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யும். ஒரு நாளும் பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் எங்களிடத்தில் இருந்த எத்தனையோ பேர் விழுந்து போனார்கள். விழுந்து போனவர்கள் ஒருவேளை ஆண்டவரை அவர்களை நோக்கி அவர்களை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே தகப்பனை, நாங்கள் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் விழிப்பாய் ஆண்டவரே மிகவும் கவனமாய் இருந்து ஆண்டவரே ரட்சிப்பை காத்து கொண்டு ஆண்டவரே நல்ல ஒளிவ கிளையாக அந்த நல்ல ஒளிவு மரத்தின் சாரத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் விளங்க தேவன் கிருபை செய். அந்த ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும் ஆசீர்வதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.